யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க. பாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளோதான் சொல்கிறான். என் தந்தையே, ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிற்குது. இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்தினான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹியுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் வஹியுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹி, நடக்க போகிற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான். நம்மள மாதிரி கெட்ட கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹியுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்களை நகர்த்திட்டு போற கனவு. இதுதான் நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவா காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமா வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாம சகோதரர்கள்ட்ட மறைச்சிடுறாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். தந்தைக்கு நெருக்கமா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரிச்சு, அதுல சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு, கொன்றுங்க அவர்கள்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லி இருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, கனவை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் அவங்கள வந்து வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தந்தையிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் நபி யூசுஃப்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அதில் 11 பேரில் ஒரு சின்னவர் 10 பேர் கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு, கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் வந்து ஒரு கிணத்துல கயாபத்தில் ஜுப், கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில் வர்றவங்க எடுத்துகிட்டு போகட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வர்றான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய அந்த இருள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது தான். ஏன் அந்த இருள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்க வச்சான்னா, இதே இருளத்தான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் இருக்க வைப்பான். அதே இருளத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா கண்ணியும் பறிக்கப்பட்டுச்சு, இங்கேயும் இவங்களுடைய கண்ணியமும் பறிக்கப்பட்டுடுச்சு. நபியுடைய மகனுங்கிற அந்தஸ்தெல்லாம் கிடையாது கிணத்துல இருக்கும்போது, இல்லையா? தந்தையுடைய அரவணைப்பெல்லாம் கிடையாது, சகோதரர்களால் விரட்டி விடப்பட்டாங்க. அங்கேயே அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இதே இருளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்கிறாங்க. அதே இருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதே இருளை அனுபவிச்சாங்க. இந்த இருளின் மூலமா தான் அவங்க வந்து தன்னுடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை ஆழமாக்குனாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை பாடமாக்குறார் அல்லாஹ். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கை கிணத்தில் அந்த குழந்தை தவிச்ச தவிப்பெல்லாம் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு சகோதரர்களாலேயே கிணத்துல தூக்கி வீசப்படும் போது அந்த குழந்தையுடைய மனசு எப்படி தவிச்சிருக்கும். அந்த கிணத்துல எத்தனை நாட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த இருள பசியாலையும் பட்டினியாலையும் இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை ஒன்று தான், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இந்த கனவை காட்டியிருக்கான், இதை நோக்கி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அந்த குழந்தையோட மனசுல அது இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லலை. ஆனால் அவங்களோட வரலாற்றை நீங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்க அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவருடைய காரியங்களை மிகைப்பான் அப்படிங்கிற காரியத்தை. அப்போ அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருந்தது ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இதே இருளத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி சோதிச்சா? மீனுடைய வயிற்றுடைய இருள நபி யூனுஸ் அல்லாஹ் கொண்டு வந்தான், இல்லையா? அந்த இருள் சூழ்ந்துடுச்சு அவங்களுடைய பாவத்தின் காரணமாக தான். இருளுக்குள்ள மாட்டிட்டாங்க. அல்லாஹ்
இதே மாதிரி இருள நபிமார்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் கொடுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் இந்த இருள் வரும். நபி யூனுஸுடைய வாழ்க்கையிலே அந்த இருள் வருது. வெளியேறதுக்கு என்ன செய்யறது? யார துணை கொள்றது? லா இலாஹ இல்லா அன்த், என்ன சொன்னாங்க? சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்க தகுதியானவனே, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவனில் ஒருவன் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் எனக்கு இல்லை, வெளியாக்குன்னாங்க. அல்லாஹ் வெளியாக்கிட்டான். இதே இருள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். மூசாவுடைய சமூகம் சொன்னது, கைவிட்டு விட்டீங்க மூசா, எங்களை போய் நடுரோட்டில் விட்டு கூட்டு வந்துட்டீங்க, அழிவுக்கா நம்ம வந்தோம் மூசா, இப்படி எங்களை விட்டுட்டீங்களே இருள்லன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இருளை பார்க்கும்போது சொன்னாங்க, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், ஒருபோதும் அல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதே இருள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு நெருப்பில் வீசப்படும் போது. நெருப்பில் வீசுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ராஹிமுக்கு தெரியுமா அந்த நெருப்பு வந்து குளிராக போகுதுன்னு? கண்டிப்பாக தெரியாது. இனிமே நான் வாழ போறேன்னா இல்லை அந்த நெருப்பில் எரிஞ்சு சாக போறேன்னா எதுவுமா தெரியுமா? தெரியாது. ஒரு இக்கட்டான வாழ்க்கையோட நிலைமை வந்து நிற்குது இல்லையா? என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பயந்துகொள் இப்ராஹிமே சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌருடைய குகையிலையும் அந்த இருள் சூழுது. அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் கவலை கொள்றாங்க, யா ரசூலல்லாஹ், குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க, இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்க வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினைச்சு கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறானே இல்லையா? இத் கால லி சாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த இருள அவங்களுடைய உள்ளத்தில் வந்த நம்பிக்கை அது இல்லையா? அதே நம்பிக்கை தான் நபி யூசுஃபுக்கு வந்துச்சு. அந்த நம்பிக்கையை கொண்டு பயணிங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிணற்றில் வீசப்பட்ட நபியுடைய அந்த நம்பிக்கை தான் இப்போ நீங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை. இனிமே அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, யார் காப்பாத்துவா, யாரு கூட்டு போறா, எந்த அரண்மனைக்கு போக போறாங்க, எந்த ஊருக்கு போக போறாங்க, எதுவுமே தெரியாது. இனிமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நபி யூசுஃப் அல்லாஹ்வை துணை கொண்டாங்க, நீங்களும் அல்லாஹ்வை துணை கொள்ளுங்க, உங்க பாதையை நீங்க தொடர்வீங்க, அல்லாஹ் உங்களோட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் வந்து புகுத்த நாடுனா. அல்லாஹ் சஹாபாக்களை பற்றியும் அப்படி தான் சொல்கிறான். அல்லதீன இது கால் அலகும், அவங்க இடத்துல சொன்னால் பயந்து கொள்ளுங்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதாவது ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் சொல்லி. வாழ்க்கையில் இது மாதிரி இருள் எல்லாருக்கும் ஏற்படும். அதைத்தான் நபி யூசுஃப் மூலியமாக அல்லாஹ் நமக்கும் சொல்ல வர்றான் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து நபிமார்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம வந்து கஷ்டம் வரும்போதும் சிரமம் வரும்போது மட்டும்தான் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எல்லா நிலையிலையும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நினைச்சாங்க. அதனால அல்லாஹ் இருளையும் அவங்களோட இருந்தான். இருளையும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து பதற மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் நம்ம பதற மாதிரி பதற மாட்டாங்க. ஐயோ யார் இருக்க போறா, சரி அல்லாஹ்வாவது நம்மளோட இருப்பான், அவனை போய் கேட்போம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வோட தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ் என்னோட தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹ்வை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சிரமமான நேரத்தில் உங்களோடு இருப்பான்.